Hi friends, welcome to vishva'skitchenhouse. எனக்கு என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்கிறது. அதுவும் வல்லாரைக்கீரை இட்லி பொடி சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிற பார்ப்போம். முதல்ல துவரம்பருப்பு, இது நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து உளுந்தம்பருப்பு, இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தம் பண்ணி கல்லெலாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வரமிளகா, இது நல்லா காரம் அதிகமாக இல்லைங்க, இது ஆந்திராவில் எண்டோஃபைன்னு சொல்கிறது இந்த மிளகா. இந்த மிளகா தான் நம்ம எடுத்து வச்சுருவோம். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா காய வைக்கணும், 2 நாளைக்கு காய வச்சுருவோம். எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த சலசலன்னு சவுண்டு வரும், அந்த லேசாக மடக்குனாவே உடஞ்சிரும், அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும். காஞ்சிருந்து காம்பை கால்வாசி இருக்கிற மட்டும் வச்சு மிச்சதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை, இது கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டு அளவு எடுத்துருக்கோம். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சிடணும். இதுவும் நல்லா காய வச்சிடணும், அப்படியே சறுக்கு மாரி வரணும், அந்தளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, இதுவும் அதே ப்ராசஸ் தான், நல்லா காய வச்சுட்டு கல் குப்பை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை, இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வாங்கி இதையும் கழுவி நல்லா காய வச்சுருங்க. இதுவும் தொட்டால் அப்படி சறுக்கு மாதிரி வரணும், அந்தளவுக்கு காய வச்சுக்கலாம். வாங்க இப்போ வல்லாரைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யுங்கிறது பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடானவுடனே முதல்ல துவரம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறோம். இந்த வறுக்கிறதுல பார்த்திங்கன்னா நீங்கள் லோவுக்கும் மீடியத்துக்கு இடையில உள்ள அந்த ஃப்ளேமில் வச்சுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கனாலும் தீஞ்சு போயிடும், பார்க்கறது தீஞ்சு போயிடும். ஆனால் கடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த முறுமுறுப்பு இருக்காது, வதக்கன்னு இருக்கும். அதனால் இந்த ஃப்ளேமில் மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில உள்ள அந்த ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் வறுக்கையில் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும், வதக்கன்னு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். இது வறுத்த உடனே ஒரு தரையில் ஒரு வெள்ளை தண்ணி விரிச்சுக்கிறோம், அது மேலே இதை கொட்டி ஆற வைக்கிறோம். அடுத்தது உளுந்தம்பருப்பு போடுறோம். இதுவும் அதே ப்ராசஸ்ங்க, நல்லா வறுத்தரணும். அந்த வறுக்கும் பொழுது அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இதையும் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா பரப்பி விட்டுட்டா சீக்கிரம் ஆகும். அடுத்து கடலைப்பருப்பையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா அப்படியே கிண்டி விட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா வறுபட்டு வச்சு இப்போ இதையும் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய், இந்த வரமிளகாய் எண்டோஃபைன்னு சொல்கிறது, நல்லா உரப்பு அதிகமாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இது சிம்லே வச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி கருகிடும். வறுத்து இது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கனால ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துனா போதும். இதோட இந்த வல்லாரைக்கீரையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ தனியாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 4 கரண்டி ஊற்றிட்டு சூடான உடனே பெருங்காயத்தூளை அதில் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு வறுத்து எடுத்துடணும்.
கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை நுணுக்கி போட்டுருங்க. தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்துச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறோம். இதையும் அந்த பெருங்காயத்தோடு சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இது ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது, கருத்து போயிடக்கூடாது. இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோம்னா இப்படி வந்துருங்க. இது வந்து நம்ம இது டைரெக்டாக நம்மளோட கஸ்டமர்ஸ் எண்ட் யூசர்ஸ் இருக்காங்களா வீடுகளுக்கு, அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அவங்க ஆர்டர் நம்மகிட்ட பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். மற்ற இட்லி பொடி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இது வல்லாரைக்கீரை ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் வல்லாரைக்கீரை ஆட் பண்ணோன்னா, இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கிறதுக்காக. இப்போ இந்த கொரோனா முடிஞ்ச எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா, போனோன்னா அவங்கள எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ண முடியாது, உள்வாங்க முடியாது. அப்போ அவங்களுக்கு நிறைய அந்த 2 வருஷம் காலத்தில் அந்த இடைவெளி இருந்ததுனால அவங்க ஞாபக சக்தி திறன் குறைஞ்சிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன் அப்படின்னா, ஸோ குழந்தைங்க எல்லா வீட்லேயும் டிஃபன் காலையில் செய்வாங்க இல்லையா, அதில் இட்லி தோசை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இட்லி பொடி இல்லாத டிஷ்ஷே இருக்காது. அப்போ அந்த இட்லி பொடியில் வல்லாரைக்கீரை சேர்க்கும்போது குழந்தைகள் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கும். ஞாபக சக்தி திறன் வந்து அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம வல்லாரைக்கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஆர்டர் செஞ்சிங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம். பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம், 250 கிராம், 500 கிராம் எப்படி இருக்குங்க. நல்லெண்ணெயில் இட்லி பொடி சாப்பிட்றது அது சுவைதாங்க, அது தனி சுகம். இது ஊற்றினோன்னே இது நல்லா குழப்பிடணும். இதுமாரி இது குழப்பி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க எப்பொழுதும் 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கண்டிப்பாக 1 இட்லி குறைஞ்சது 1 இட்லி கூட தான் சாப்பிடுவாங்களே ஒழிய கம்மியாக சாப்பிடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஒரு வாட்டி வச்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதை தவிர வேறு எதையும் சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது சுவை வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இதுதான் நம்ம பாக்கெட் சைஸ் 100 கிராம், 250 கிராம், 500 கிராம் பாக்கெட். நீங்கள் வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். மீண்டும் வேறொரு டிஷ்ஷில் உங்களை சந்திப்போம். டில் தென் பாய்.